மாயாவி பரமானந்தம் திக்தா வைகுண்டமத்தமம் சுவாமி புஷ்கரணீதீரே ரமயா சக மோதுதே கல்யாணாத்மதகாத்ராய காமிதார்த்தப்பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமோ நமः. கல்யாணாத்மதகாத்ராய காமிதார்த்தப்பிரதாயினே கடிகாச்சலநிவாசாய நரசிம்மாய நமோ நமः. பிரதமோ ஹனுமோ நாமோ द्वितीयो भीमएव च पूर्णप्रज्ञं तृतीयत् भगवत्कार्यसाधकः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता असाध्यं वाक्पटुत्वं च हनुमन्स्मरणा भवेत्. पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. मातृभ्यो नमः. मातृदेवो भवः. पितृभ्यो नमः. पितृदेवो भवः. आचार्यदेवो भवः. अतिथिदेवो भवः. सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमो நமः. இன்றைய நாள் ஒரு சுப பர்வ காலம். வரக்கூடிய நாளைய தினம் ஸ்ரீ சத்திய வரிய தீர்த்தரின் ஆராதனை மகோத்சவ நாள். சத்திய வரிய தீர்த்தரின் பெயர் சத்திய பிரிய தீர்த்தர் என்று பின்னால் வந்தது. அவருடைய சரித்திரத்தையும் அவருடைய ஸ்மரணையையும் நாம் யதாசக்தி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஆதி மூலகுரு துவைத்த மத சித்தாந்தத்தை உலகெங்கும் பரப்பிக்கொண்டிருந்த குருவான மத்வாச்சாரியரிடம் பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். அனைவருமே மத்வ மதத்தையும் துவைத்த சித்தாந்தத்தையும் உலகெங்கும் பரப்பி ஸ்ரீ சித்தாந்தத்தை அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட சிஷ்யர்களில் இன்று நாம் காண இருக்கும் சிஷ்யர் சத்திய வரிய தீர்த்தர் என்று சொல்லக்கூடிய சத்திய பிரிய தீர்த்தர். கார்லபாடா வம்சத்தை சேர்ந்தவர் ராமாச்சாரியார். 1701 கர்நாடகா ராய்ச்சூரில் பிறந்தவர். இவருடைய குரு ஸ்ரீ ஸ்ரீ சத்திய பூர்ண தீர்த்தர். கார்லபாடியா ராமாச்சாரியார் குருவிடம் மிகுந்த பக்தி கொண்டிருப்பவர். அவரிடம் பாட்ட பிரவச்சனங்களை கற்றுக்கொண்டு வரக்கூடியவர் ஸ்ரீ ராமாச்சாரியார். ஒரு முறை குருவான சத்திய பூர்ண தீர்த்தர் தன்னுடைய சிஷ்யர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு திருப்பதி திம்மப்பனை தரிசிக்க வேண்டி திருப்பதிக்கு சென்றார்கள். அங்கே அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு வசதியான காலம்லாம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் மலை நடந்து தான் ஏற வேண்டும், மேலே ஏறணும். அப்படி இருக்கும் பொழுது சத்திய பூர்ண தீர்த்தர் தன்னுடைய காவி சாட்டியை தோளில் போட்டுக்கொண்டு அவரிடம் இருந்த மூலராம திக்ராம விக்கிரகத்தை பெட்டியில் வைத்து தன் தோளில் சுமந்து மலை ஏறுவதற்காக பிரயத்தனப்படுகிறார். அனைத்து சிஷ்யர்களும் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது எல்லா சிஷ்யர்களும் அவரை பார்த்து கேட்குறாங்க, சுவாமி, மலை ஏறுவது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதில் வேற நீங்கள் இந்த ராமர் பெட்டியும் சுமந்து கொண்டு செல்வது என்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் யாராவது அதை சுமந்து கொண்டு வருகிறோம் என்று சொல்வதை கேட்கிற சத்தியபூர்ண தீர்த்தர் சிஷ்யர்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கட்டளை இடுகிறார்.
என்ன என்று சொன்னால், என்னிடம் இருப்பது சாதாரண பெட்டி அல்ல. உள்ளே மூலராமர், திக்விஜயராமர், அது மட்டும் இல்லை, வேதவியாசர் பூஜித்த விக்கிரகங்கள் உள்ளே இருப்பதால் இதை சுமந்து கொண்டு மேலே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சிஷ்யனுக்கு 3 விதமான யோக்கியதை இருக்க வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் தன்னுடைய ஏகாதசி, தசமி, ஏகாதசி, துவாதசி என்று சொல்லக்கூடிய தின விரதங்கள் செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மலை ஏறும்போதும் இறங்கும்போதும் நியாயசுதாவையும் அபினவ சந்திரிகாவையும் அனுவாதம் செய்ய வேண்டும். உங்களில் யாராவது இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் சுமந்து கொண்டு வரலாம் என்று ஒரு கட்டளையிடுகிறார். யாருமே முன்வரவில்லை. ஆனால் கார்லபாடா வம்சத்தை சேர்ந்த ராமாச்சாரியார் முன்வருகிறார். சுவாமி, நான் மூலராம விக்கிரக பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு குருவுடனும் மற்ற சிஷ்யர்களுடனும் மேலே ஏற ஆரம்பிக்கிறார். மேலே ஏறும் முதல் அங்கே திருப்பதி ஸ்ரீனிவாசனை தரிசனம் செய்து மீண்டும் கீழே இறங்கி வரும் வரை முழுவதுமாக, அதாவது நியாயசுதா மற்றும் அபினவ சந்திரிகாவை பூர்ணமாக அனுவாதம் செய்து கொண்டே வருகிறார். இதை பார்த்த சத்திய பூர்ணதீர்த்தர் அவர் மீது மிகுந்த பாசம் கொண்டு அவருக்கு விஜயதசமி நாளில் இட்டிக்கி என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் ராமாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு சத்திய வரிய தீர்த்தர் என்கின்ற நாமக்கரணத்தை சூட்டுகிறார். நாமக்கரணம் சூட்டி அவரிடம் சொல்லுகிறார், உனக்கு இன்று முதல் சத்திய வரியர் என்ற பெயர். நீங்கள் எல்லா இடமும் சென்று துவைத்த மத சித்தாந்தத்தை பரப்ப வேண்டும். மத்வாச்சாரியாரின் அனைத்து விதமான கிரந்தங்களை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அதன் வழியாக ஸ்ரீ ஸ்ரீ சத்தியப்பிரியர் யாத்ரா காரணமாக தன்னுடைய சில சிஷ்யரோடு இணைந்து பிரயாணம் செய்து கொண்டு வரும்பொழுது முதலில் அங்கே மேல்கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திற்கு வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய ராஜாவும் மற்ற ஊர் ஜனங்கள் எல்லாம் இவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பதால் அவரை வரவேற்று உபசாரம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு யோக நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம் இருக்கிறது. அதை தரிசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், நரசிம்மரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக அனைவரும் கோவிலுக்கு செல்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து அந்த கோவில் மூடி கிடக்கிறது, பூட்டு போடப்பட்டுள்ளது, அர்ச்சகர் இல்லை, யாருமே இல்லை என்பதை பார்த்த அந்த ராஜாவுக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் எல்லோரையும் சிஷ்யர்களை அனுப்பி சாவி வாங்கிட்டு வர வேண்டும் என்று அனுப்புகிறான். ஆனால் நம்முடைய சத்தியவரியர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி ஸ்ரீ ராமச்சந்திரனை பிரார்த்தனை செய்து தன்னுடைய தபோ வலிமையாலும் தன்னுடைய ஜபக்கிரமங்களாலும் நரசிம்மரை குறித்து தோத்திரம் செய்கிறாரோ இல்லையோ அந்த பூட்டு தானாக திறக்கப்படுகிறது. உள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மரின் அனுகிரகம் இவருக்கு கிடைக்கிறது. இதை பார்த்த அந்த ராஜாவும் அந்த ஊர் மக்கள் அனைவருமே இவரை வணங்கி தங்கள் எல்லோரையுமே தன்னுடைய சிஷ்யர்களாக இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் வழியில் ஸ்ரீ சத்தியவரியர் அவர்கள் அனைவருக்கும் முத்ராதானம் செய்து தன்னுடைய துவைத்த சித்தாந்தத்தில் இணைத்து கொள்கிறார் என்பதை நாம் அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம்.
அதேபோல் அங்கிருந்து அவர் யாத்திரா வழியாக வெளியே வரும்போது கிருஷ்ணா நதி தீரத்தில் கொப்பரா என்று சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் கன்ஷியாம் கவி என்று சொல்லக்கூடிய பெரிய அத்வைத்த கவி, சாதாரண கவி அல்ல. யார் வந்தாலும் எல்லாரிடத்திலும் வாத பிரதிவாதங்களை செய்து ஜெயபேரிகை கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கவி. ஒன்றில்ல ரெண்டில்ல, கிட்டத்தட்ட 108 கிரந்தங்களை அத்வைதத்தில் செய்திருக்கிறார். அவரிடம் யார் வந்து போட்டி போட்டாலும் எல்லாருமே தோல்வி அடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கவி அந்த ஊரில் இருப்பதை பார்க்கிறார். அவர்களுக்கு சுவாமிஜி சத்தியவரியர் அந்த ஊருக்கு வருகிறார் என்று தெரிகிறது. அங்கே நம்முடைய குருகளான சத்தியவரியருக்கும் அந்த கவிக்கும் வேத வித்யாம்சம் மூலமாக விவாதங்கள் நடக்கிறது. இறுதியாக கன்ஷியாம் கவி இவருடைய வாதத்தையும் இவர் வைக்கக்கூடிய அணுகுமுறையும் பார்த்து தன்னை இவரிடத்தில் அர்ப்பணித்து கொண்டு தன்னை சிஷ்யனாக, வைஷ்ணவனாக, துவைத்த சித்தாந்தத்தை தழுவுவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதன்படி அவருக்கு முத்ராதனை செய்வித்து அவரை துவைத்த சித்தாந்த சிஷ்யராக ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய மகன் அந்த கிருஷ்ணா நதியில் ஸ்நானம் செய்வதற்காக செல்லும் பொழுது அதில் மூழ்கி தன்னுடைய பிராணத்தை விட்டு விடுகிறான். இதை பார்த்த மக்கள் அனைவருமே ஓடோடி சென்று அங்கே தேடுகிறார்கள். இறுதியாக இறந்த சடலத்தை வெளியே எடுத்து வைக்கிறார்கள். இதை பார்த்த இந்த குழந்தையினுடைய தாய் கதறி அழுகிறார். இந்த அழுகையை சத்தியவரியரின் காதில் போய் விழுகிறது. உடனடியாக அவர் அங்கிருந்து நேராக அந்த நதிக்கரைக்கு வருகிறார். நதிக்கரையிலே தனக்கும் அந்த இறந்த சடலத்துக்கும் மத்தியில் ஒரு திரையை அமைக்கிறார். இந்த பக்கம் இருந்து தன்னுடைய கையில் ஜலத்தையும் துளசி தளத்தையும் போட்டு ஸ்ரீ மூலராமச்சந்திரை பிரார்த்தனை செய்து அபிமந்திரம் செய்து அந்த ஜலத்தை அந்த குழந்தையின் மேல் புரோக்ஷணம் செய்கிறாரோ இல்லையோ, அந்த குழந்தை தூங்கி எழுந்து வருவதைப் போல் எழுந்து வந்து நமஸ்காரம் செய்கிறது. எப்படி அங்கே கலியுக கல்பவருஷ காமதேனு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் மாம்பழ ரசத்தில் விழுந்து உயிரிழந்த குழந்தையை மீண்டும் தன்னுடைய தபோ வலிமையினாலும் மூலராமச்சந்திரின் அனுகிரகத்தாலும் எப்படி உயிர் பெற செய்தாரோ அதைத்தான் இங்கேயும் நாம் செய்திருக்கிறார் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு முறை தன்னுடைய சிஷ்யர்களோடு இதேபோல் யாத்ரா சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு ராஜா, பொதுவாகவே 4 பேர் நல்லவங்க இருந்தால் யாரோ ஒருத்தர் கெட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதேபோல் அந்த ராஜா சத்தியவரியரை பற்றி ஏற்கனவே தெரிந்து வைத்து கொண்டிருப்பவன். ஆனால் அவனுள்ளே ஒரு சின்ன சந்தேகம், இவரை எப்படியாவது நாம் அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், நேராக சத்தியவரியரிடம் வருகிறான். அவரை நமஸ்காரம் செய்து சொல்கிறான், சுவாமி, நான் உங்களுக்காக நைவேத்தியம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு 3 தட்டுகளில் நைவேத்தியத்திற்கான வஸ்துவை கொண்டு வருகிறான். என்ன வஸ்து அப்படின்னு பார்த்தா, ஒரு தட்டில் ஃபுல்லாக இறைச்சி, 2வது தட்டில் உலர்ந்த மீன்கள், 3வது தட்டில் முழுசும் ரத்தம். இதை 3ஐயும் ஒரு பாத்திரம் மேலே மூடி கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். வச்சுட்டு சுவாமிஜியை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான். சுவாமிஜி, தங்களுக்காக நைவேத்தியத்திற்காக இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், தாங்கள் தயை கூர்ந்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறான். சத்தியவரியர் தன்னுடைய தப்போவரிமையால் பார்க்குறார்.
அந்த தட்டில் என்ன இருக்குங்கிற தெரிஞ்சு போகிறது. இருந்தாலும் கருணாமூர்த்தி அவர் அந்த ராஜாவை தண்டிப்பதில்லை. இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் அந்த ராஜாவிற்கு ஒரு கண் ஊனமாகி போய்விடுகிறது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே சுவாமியை பார்த்து கை கூப்பி, சுவாமி, எனக்கு ஒரு கண் போய்விட்டது, தயவுசெய்து இன்னொரு கண் போகாமல் இருக்கணும், இதையும் நீங்கள் மீண்டும் கண்ணை தர வேண்டும் என்று காலில் விழுந்து கதறுகிறான். ஸ்ரீ சத்தியவரியர் தன்னுடைய தப்போ வலிமையினால் பிரார்த்தனை செய்து அந்த இழந்த கண்ணை மீட்டு தருகிறார். இதை பார்த்து அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிறது. ஆனால் சத்தியவரியர் அவன் கொண்டு வந்த அந்த பிரசாதத்தை அவன் கையாலேயே திறந்து காட்ட வேண்டும், மக்களுக்கு சர்ஜனலுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்து, நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பதார்த்தங்களை எல்லாம் உன் கையால் நீனே திறந்து நீயே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு கஷ்டம். ஏனென்றால் ஒரு கண் போன கண்ணை மீண்டும் திறந்து வைத்த ஒரு மகா ஞானி. ஆகையினால் நமஸ்கரித்து 3 தட்டையும் திறந்து தனித்தனியாக வைக்கிறானோ இல்லையோ, அந்த முதல் தட்டில் இருந்த இறைச்சியானது சந்தன கட்டைகளாகவும், அந்த உலர்ந்த மீனானது சிறு சிறு கற்கண்டுகளாகவும், அந்த இரத்தமானது பகவானுக்கு நாம் எடுக்கக்கூடிய ஆரத்தியாகவும் மாறி இருக்கிறதை பார்த்து, சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி, எப்படி தான் 3 விதமான தவறுகளை செய்தானோ அதற்கு இணையாக 3 கிராமங்கள் உட்பட 100 ஏக்கரா நிலங்களை தானமாக தந்திருக்கிறான் என்பதை மட்டுமல்ல, சத்தியவரியரின் பராக்கிரமம், அவருடைய தபோ வலிமையை நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம் என்பதை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமில்லை, அவர் அங்கே ஒரு முறை விஜயவாடாவிற்கு வருகிறார். விஜயவாடாவில் அங்கே நாராயண பீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தன்னுடைய மூலராம பூஜை செய்ய வேண்டும் என்று சிஷ்யர்களுக்கெல்லாம் ஆணையிடுகிறார். அந்த சிஷ்யெல்லாம் சொல்கிறாங்க, சுவாமி, இந்த இடம் ரொம்ப வறண்டு போன இடம், இங்கே நம்ம ஸ்நானம் செய்வதற்கு கூட தண்ணி இல்லை, அதனால் வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் தன்னுடைய ராமபிரானை பிரார்த்தனை செய்து தண்டத்தால் ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார். இந்த இடத்தில் நீங்கள் தோண்டுங்கள், தண்ணீர் வரும் என்று சொல்லுகிறார். அதே போல் அவர்கள் அனைவரும் அந்த இடம் தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது கங்காவின் அருணினால் நீர் தாரை தாரையாக இருக்கிறது. அங்கே ஒரு கிணறு உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த நீரை கொண்டு தன்னுடைய மூலராம பூஜையை விடாமல் செய்கிறார். ஒரு நாளும் விடாமல் செய்ய வேண்டும் என்கின்ற கங்கணத்தை கட்டிக்கொண்டு இந்த பூஜையும் அவர் விடாமல் செய்கிறார் என்பதை அவருடைய தப்போ வலிமை நமக்கு காட்டி கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் அவர் அங்கே விஜயவாடா பக்கத்தில் மீண்டும் ஒரு குளிக்க சொல்லும்போது அங்கே அனைவரும் சொல்கிறார்கள், சுவாமி, இந்த கிருஷ்ணா நதி தீரத்தில் நிறைய முதலைகள் இருக்கிறது, ஆகினால் இங்கே நம்ம குளிக்க முடியாது, வேறு இடம் போகலாம் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ராமச்சந்திரன் இருக்கிறான், அவர் இந்த இடத்தை சுத்திப்படுத்துவான் என்று தன்னுடைய பகவான் மேல் இருக்கக்கூடிய அந்த அபார சக்தி மகிமையை கொண்டு அந்த இடத்தில் தன்னுடைய தண்டத்தால் ஒரு வட்டம் போடுகிறாரோ இல்லையோ, அங்கேயே ஸ்நானம் செய்கிறார். அனைவரும் தண்ட ஸ்நானம் செய்கிறார்கள். அது மொழியாக மேலே ஏறி வந்து மீண்டும் பூஜைகளை
செய்கிறார் என்பதையும் நாம் இதன் மூலம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி இவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே இவருடைய குருவான சத்திய பூர்ண தீர்த்தர் வேறு ஒருவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். சத்திய விஜய தீர்த்தர் என்று அவருக்கு நாமக்கரணம் சீட்டி அந்த சிஷ்யருக்கு சத்திய விஜய தீர்த்தர் என்கின்ற நாமக்கரணத்தையும் சந்நியாசி பட்டத்தையும் கொடுத்து, நீங்களும் எல்லா இடத்திற்கும் சென்று துவைத சித்தாந்தத்தை பரப்ப வேண்டும் என்று அனுப்புகிறார். இந்த விஷயம் சத்திய வரியருக்கு தெரிய வருகிறது. தன்னுடைய யாத்திரைகளை ஓரளவு முடித்து கொண்டு திரும்பி வரும்பொழுது சத்தியபூர்ணரை பார்க்க வருகிறார். அப்பொழுது அவருக்கு தெரிகிறது, நாம் இன்னொருவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிந்துதான் வருகிறார் என்று சொல்லி இவரை அழைத்து சொல்லுகிறார். காலக்கிரமத்தின் காரணமாக நான் சத்திய விஜயனுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறேன். இவருக்கு பின்னால் இந்த சமஸ்தானத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று சத்திய வரியருக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மடத்தில் லக்குண்டி அனந்தாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய பெரிய வித்வாம்சர், அவர்தான் அந்த மடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர், சமாதானப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்டவர் குருகளிடம் சொல்கிறார், சுவாமி, 2 சந்நியாசிகள் மத்தியில் பல ஸ்லேகைகள் உருவாகிவிட்டது, இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு ஆலோசனையும் சொல்கிறார். அதாவது, வயதில் சிறியவர் சத்தியவரிவர், ஆசிரமத்தில் பெரியவர். வயதில் பெரியவர் சத்திய விஜயர், ஆசிரமத்தில் சிறியவர். இதை நாம் களைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தண்டத்தை மாற்றி கொடுத்தால் இவருவருக்கும் உள்ள வித்தியாசங்கள் போய்விடும் என்று சொல்வதை கேட்ட சத்தியபூர்ணர் அப்படியே ஆகட்டும் என்கிறார். அதன் மூலியமாக தண்டம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. சத்தியவரியர் சத்திய விஜய தீர்த்தரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அன்று முதல் சத்திய வரியராக இருந்தவர் ராமாச்சாரியாருக்கு சத்திய பிரிய தீர்த்தர் என்கின்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் அவர் தன்னுடைய சஞ்சாரத்திற்காக வெளியே வருகிறார். அந்த நேரத்திலே சத்திய விஜய தீர்த்தர் ஆரணி ஜாகீர்தார் என்று சொல்லக்கூடிய ஆரணியில் பெரிய ராஜா, அதன் பக்கத்தில் தான் சத்திய விஜய நகரம் என்று சொல்லக்கூடிய ஊர். இன்றைக்கும் உலகத்திலேயே போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோடு இருக்கக்கூடிய ஊர், போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எத்திகளோட பேர் இருக்குன்னு சொன்னால் அது சத்திய விஜய நகரம். அந்த சத்திய விஜய தீர்த்தரின் ஆராதனை கூட வரக்கூடிய வாதத்தில் வர இருக்கிறது. அவரையும் நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் சத்திய பூர்ணர், சத்திய பிரியர், சத்திய விஜயர், சத்திய பிரியரால் சிஷ்யராக்கப்பட்ட சத்திய போதர், இவர்கள் அனைவருடைய பாத்திரத்திற்கும் நாம் அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை. சத்திய விஜய தீர்த்தர் அங்கே நீண்ட காலம் யாத்திரைகளாம் செய்து இறுதியில் தன்னுடைய பிருந்தாவன பிரவேசம் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஆரணி ராஜாவை பார்த்து கேட்கிறார், அப்பா மகாராஜா, என்னிடத்தில் மூலராம திக்விஜயராம பெட்டி இருக்கிறது, இதை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், இதை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். எனக்கு பிறகு என்னுடைய சிஷ்யனான சத்தியப்பிரியர் வருவார், அவரிடத்தில் தாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அதுவரை யாரும் இந்த பெட்டியை
திறக்கக்கூடாது என்கின்ற ஆணையை தருகிறார். அதற்காக அரண்மனையில் ஒரு அறை ஒதுக்கப்படுகிறது. அந்த அறையிலேயே பெட்டி வைக்கப்படுகிறது. பெட்டியை திறக்காமல் அந்த பெட்டிக்கே தினசரி பூஜைகளெல்லாம் வெகு விமரிசையாக நடந்து கொண்டே வருகிறது. ஒரு முறை சத்தியப்பிரியர் தன்னுடைய யாத்திரையெல்லாம் முடித்து ஆரணிக்கு வருகிறார். அங்கே மூலராமர் பெட்டி இருப்பதை அறிந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நேராக அந்த ஆரணி சமஸ்தானம் ராஜா வீட்டிற்கு செல்கிறார். அங்கே போய் அந்த பெட்டியை எடுக்கணும்னு சாவி கேட்குறார். சாவி கொடுக்கப்படுகிறது. அந்த சாவியினால் பெட்டியை திறக்கிறாரு. பெட்டி திறக்கவே வரமாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சித்தும் மூலராமர் பெட்டி திறக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் குருவை தியானம் செய்ய வேண்டும். குருவோட அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நானின்றி ஓரளவும் அசையாது என்பதை தெரிந்து கொண்ட அவர் நேராக அங்கிருந்து சத்திய விஜய நகரத்திற்கு வருகிறார். தன்னுடைய குருவின் பாதார விந்தத்தில் நமஸ்காரம் செய்கிறார். மீண்டும் திரும்பி வந்து அந்த பெட்டியை திறக்கிறாரோ இல்லையோ உடனடியாக திறந்து விடுகிறது. அதனால்தான் சுமத் விஜயத்தில் கூட குரு பக்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். முகுந்த பக்தியை குரு பக்தி தியாயை. முகுந்தனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், பரமனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு குருவின் அனுகிரகம், குருவின் கடாட்சம். அதனால்தான் சொல்லுகிறார்கள், அவருடைய ஒரு கண் பார்வை பட்டால் போரும். விழி கிடைக்குமா உனது அருள் கிடைக்குமா, விழி கிடைக்குமா உனது அருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதே மாதிரி இவருடைய ஒரு கண் பார்வை பட்டால் போரும். குரு அனுகிரகம் தேவை என்பதை கூட அவர் தன்னுடைய குருவின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி இதன் மூலம் நாம் பார்க்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதேபோல் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய ஊருக்காக யாத்திரா வழியாக வரும்பொழுது அங்கே பல திருடர்கள் வருகிறார்கள். இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ராம விக்கிரகத்தின் மேல் வஜ்ரம் வைடீரெல்லாம் இருப்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆகையினால் அந்த பெட்டியை களவாட வேண்டும் என்பதற்காக ஒரு திருடர் கூட்டம் அங்கே வருகிறது. எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ராம விக்கிரகத்தையும் அந்த வஜ்ர வடிவத்தையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக பல தொந்தரவுகளை செய்யும் பொழுது சத்தியவரியர் பார்க்கிறார். தன்னுடைய ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாக இதற்கெல்லாம் காரணம் யார்? ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமா என்று சொல்லக்கூடிய முக்கிய பிராணரை பிரார்த்தனை செய்கிறார். அதன் பலனாக எங்கிருந்தோ பல காட்டு குரங்குகள் ஓடி வருகிறது. அதை பார்த்த அனைத்து திருடர்களும் பயந்து விட்டு ஓடிவிடுகிறார்கள். அதனை கொண்டு வந்து நேராக மானாமதுரைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால் அந்த இடத்திற்கு வீர வானர மதுரை என்று ஒரு பெயர் உண்டு. அந்த வீர வானர மதுரை என்று பெயர் கொண்ட அந்த ஊர் சில நாட்களுக்கு பிறகு வட மதுரை என்றும் தற்பொழுது மானாமதுரை என்றும் அழைக்கப்படுவதை நாம் வரலாறில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மானாமதுரைக்கு வந்து இறுதியாக அங்கே பிருந்தாவன பிரவேசம் 1744 சைத்திர சுக்ல திரியோதசி அன்று பிருந்தாவன பிரவேசம் செய்தவர் நம்முடைய குருகளான ஸ்ரீ ஸ்ரீ சத்தியவரியர் என்று சொல்லக்கூடிய சத்திய பிரிய தீர்த்தர். மத்வாச்சாரியரின் பரம்பரையில் உத்திராதி மடத்தின்
பரம்பரையில் 24வது பீடாதிபதியாக இன்றும் கம்பீரமாய் மானாமதுரையில் அமர்ந்து கொண்டு அவரை பிரார்த்தனை செய்யும் தரிசிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வரங்களை தந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே அந்த பொதுவாக அனைத்து பிருந்தாவனங்களையும் நாம் பார்க்கும்பொழுது எல்லா பிருந்தாவனமும் கூர்மத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இந்த மானாமதுரை சத்தியப்பிரியரின் பிருந்தாவனம் சற்று வித்தியாசமாக இருக்கும். அங்கேயும் கூர்ம பீட்டம், அதன் மேல் ஒரு சர்ப்பம், சுருள் சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய சர்ப்பம், அதன் உச்சியில் பிருந்தாவனம். ஏனென்று சொன்னால் சத்திய பிரிய தீர்த்தர் அவர் சேஷ அம்சத்தை சேர்ந்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இவருடைய பிருந்தாவனம் சற்று வித்தியாசமாக கூர்மத்தின் மீது இல்லாமல் அதன் மீது ஒரு சுருள் நாகமும் அதன் உச்சியில் பிருந்தாவனமும் அழகாக சித்தரிக்கப்பட்ட பிருந்தாவனம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய படைப்புகளை நிறைய எழுதியிருக்கிறார். மகாபாஷ்யத்திற்கு விளக்க உரை, மாண்டுக உபனிஷத்திற்கு வர்ணனை, அதர்வண உபனிஷத்திற்கு கருத்து, தத்துவ பிரகாஷிகா வர்ணனை, சந்திரிகா பிந்து என்பது மட்டுமல்லாமல் டீக்காச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஜெயதீர்த்தரின் மேல் ஒரு ஸ்தோத்திரம் ஸ்துதியும், சத்திய விஜய தீர்த்தரின் மேல் ஒரு ஸ்துதியும், மகாபாஷ்யத்திற்கு விவரணமும் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அவருடைய படைப்புகளிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய சிஷ்யராக இவர் ஏற்படுத்திய சிஷ்யரின் பெயர் சத்திய போதர் என்று சொல்லக்கூடிய மிக பெருமை வாய்ந்த சிஷ்யர். எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ராத்திரியில் கூட சூரியனை வரவைத்து சூரியன் நமஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு சிஷ்யரை இவர் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தபோ வலிமை கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ சத்தியவரியர் என்று சொல்லக்கூடிய சத்திய பிரிய தீர்த்தரை நாம் ஸ்மரணை செய்தோம் என்று சொன்னால், அவருடைய கிரந்தத்தை யாராவது சொல்லி காதால் கேட்டோம் என்று சொன்னால், நம்முள் இருக்கக்கூடிய அனைத்து சிலேகைகளும் மறந்து குருவின் பக்தி மூலமாக பரமனை அடைவதற்கு இந்த சுபகாலத்தில் நாம் அவரை பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லி, யதாசக்தி இரண்டொரு வார்த்தைகளை பூஜ்ய ஸ்ரீ சத்தியப்பிரியரின் பாதார விந்தத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீ மூலராமச்சந்திரசின் பாதார விந்தத்திலும் சமர்ப்பணம் செய்து, எஸ் சர்வகுண சம்பூர்ணா சர்வதோஷ விவர்ச்சிதா பிரியதம் பிரீத்தையாவாலம் விஷ்ணுமே பரமம் கிருஹாத் என்று சொல்லி, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலில் வரும் வீடியோக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து, இதேபோல் சில ஆன்மீக பதிவுகளை பார்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ.